சவுத் ஆப்பிரிக்கா T20 சீரிஸோட 18th மேட்ச் டர்பான் சூப்பர் ஜெயின்ஸ் அண்ட் பால் ராயல்ஸுக்கு இடையில கிங்ஸ் மேட் டர்பான்ல நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணது பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். கிங்ஸ் மேட் டர்பான் பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் ட்ராக்கா கன்சிடர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் ஈஸியா இருக்கும், பிச்சில் இருக்கிற பேஸ் அண்ட் பவுன்ஸ் பேட்டர்ஸுக்கு ஃபேவர் பண்ணும். தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் கொஞ்சம் டஃப்பா இருக்கும், ஸ்பின்னர்ஸ் குரூஷியலா இருப்பாங்க. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் இங்க கொத்தா விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. இங்க லாஸ்ட் மேட்ச் மழையால அபண்டன்ட் ஆச்சு. தென் எஸ்டர்டே ஃபுல் ரெய்னிங் இருந்தது, பட் மேட்ச் டேல ரெய்னிங் சான்ஸ் இல்லை. ஸோ பிச்சு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இனிஷியல் ஓவர்ஸில் பேசஸுக்கு கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கொஞ்சம் கஷ்டப்படலாம். தென் இந்த சீசனில் ஃபர்ஸ்ட் மேட்ச் 2 இன்னிங்ஸ்லையும் 200+ ரன்ஸ் ரெஜிஸ்டர் ஆச்சு. தென் நெக்ஸ்ட் 2 மேட்ச்லையும் 160 ரேஞ்சில் தான் ஸ்கோர் வந்தது. 3 மேட்ச்லையும் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் இந்த சீசன்ல இங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டாஸ் வின் பண்ற கேப்டன் பேட் ஃபர்ஸ்ட் தான் இங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டர்ஸ் தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ற ஸ்பின்னர்ஸை டீம்ல ட்ரை பண்றது பெட்டரா இருக்கும். ஓவராலா 12 சவுத் ஆப்பிரிக்கா T20 மேட்சஸ் இங்க நடந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 9 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 3 டைம்ஸும் இங்க வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோரா 170 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 216 ரன்ஸையும் லோவஸ்ட் ஸ்கோர் 80 ரன்ஸையும் டர்பான் சூப்பர் ஜெயின்ஸ் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா பெலோ 150 2 டைம்ஸும் 150 to 169 4 டைம்ஸும் 170 to 189 1 டைமும் எபோவ் 190 5 டைம்ஸும் இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. டர்பான் சூப்பர் ஜெயின்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வின் பண்ணது, தென் 3 மேட்ச்ல லாஸ் ஆயிருக்காங்க, 2 மேட்ச் அபாண்டன்ட் ஆயிருக்கு. அடுத்த எல்லா மேட்சுமே டர்பான் சூப்பர் ஜெயின்ஸுக்கு குரூஷியல். லாஸ்ட் மேட்ச்ல JJ ஸ்மார்ட்ஸுக்கு பதிலாக பிரட்டோரியஸை எடுத்துட்டு வந்தாங்க. ஆல்மோஸ்ட் சேம் லோனோட போறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். பிரட்டோரியஸ், நவீன் உல் ஹக், ஜூனியர் டாலா, மகாராஜ், தென் நூர் அகமத் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சம்டைம் மல்டர் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். பிரட்டோரியஸ், நவீன், தென் மல்டர் பவர் பிளேல பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸ்ல ஜூனியர் டாலா, தென் நவீன் 2 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. பால் ராயல்ஸ் லாஸ்ட் 3 மேட்ச்லையும் கன்சிஸ்டண்டா வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங்ல டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓப்பனர்ஸ் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்க. லாஸ்ட் மேட்ச்ல லுங்கி இங்கிடி, தென் மலிங்காவை டிராப் பண்ணிட்டு ஃபார்ச்சூன், தென் வெள்ளலேகவை எடுத்துட்டு வந்தாங்க. ஆல்மோஸ்ட் 3 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க 11ல, 2 பேசஸ் தான் இருக்காங்க. ஸோ இங்க ஒரு ஸ்பின்னரை கட் பண்ணிட்டு பேசரை ட்ரை பண்ணலாம். ஃபார்ச்சூனை டிராப் பண்ணிட்டு இங்கிடியை உள்ள எடுத்துட்டு வர சான்ஸ் இருக்கு. இல்ல வெள்ளலேகை உட்கார வச்சுட்டு மலிங்காவை உள்ள எடுத்துட்டு வருவாங்க. ஃபார்ச்சூன், முஜீப், வெள்ளாலகே, மப்பாக்கா, தென் காலிம் எல்லாருமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இருக்கு. ஜோ ரூட் கூட 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். தென் பவர் பிளேல மப்பாக்கா, ஃபார்ச்சூன், முஜீப் பவுல் பண்ணலாம். டெத் ஓவர்ஸ்ல காலிம், மப்பாக்கா அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. டர்பான் சூப்பர் ஜெயின்ஸ் விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் டிகாக் அண்ட் கிளாசன். டிகாக் தாங்கள ஒர்க் பண்ணுவாரு. நம்பர் 4ல பேட்டிங் ஆடுறாரு, டீசன்ட் பிளேயர். இந்த சீசன்ல ஒரு 50 அடிச்சிருக்காரு, மற்றபடி பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. இந்த வென்யூல 28 ஆவரேஜ்ல 338 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அகேன்ஸ்ட் பால் ராயல்ஸ் 49 ஆவரேஜ்ல 146 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சூப்பரா ஆடி இருக்காரு, டீசெண்டா ஆட முடியும். கிளாசன் நம்பர் 5ல பேட்டிங் ஆடுறாரு, சம்டைம் நம்பர் 6லயும் ஆடுவாரு. நல்ல பிளேயர், சவுத் ஆப்பிரிக்கா T20 சீரிஸோட லீடிங் ரன் ஸ்கோரர். பட் இந்த சீசன்ல இன்னும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. இந்த வென்யூல 36 ஆவரேஜ்ல 391 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்க இந்த சீசன்ல ஆடின 3 மேட்ச்லையும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. பட் லாஸ்ட் 2 சீசன்லையும் இங்க சூப்பரா ஆடி இருக்காரு. தென் எகென்ஸ்ட் பால் ராயல்ஸ் 4 இன்னிங்ஸ்ல 186 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 3 50s அடிச்சிருக்காரு. ஒரே ஒரு தடவை தான் அவுட் ஆயிருக்காரு. சூப்பரா ஆடி இருக்காரு. இங்க ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் டீம்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்ல பிளேயர், டீம்ல ட்ரை பண்ணுங்க. எப்ப வேணாலும் பெரிய இன்னிங்ஸ் ஆடலாம். கேன் வில்லியம்சன் 1 டவுன்ல பேட்டிங் ஆடுவாரு. நல்ல பிளேயர், ஸ்டெடி பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த வென்யூல 60 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. தென் 1-2 மேட்சஸ் பெஞ்சில் உட்கார வச்சாங்க, மறுபடியும் 11ல ஆட வச்சாங்க. லாஸ்ட் மேட்ச்ல 44 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஸோ இங்க ஸ்டெடி பண்ணி ஆட முடியும். டீசெண்டா டெஸ்ட் கிரிக்கெட்ல நல்ல ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்கிற பிளேயர். இங்க ஆவரேஜா 35-40 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். பிரண்டன் கிங் பேட்டிங் ஓபன் பண்ணுவாரு, டீசன்ட் பிளேயர். பட் சவுத் ஆப்பிரிக்கா T20ஸ்ல இன்னும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. 2 இன்னிங்ஸ்ல 17 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு.
பட் டீசன்ட் பிளேயர் கிராண்ட் லீக்ல மஸ்டா ட்ரை பண்ணுங்க, எப்போ வேணாலும் பெரிய இன்னிங்ஸ் ஆடலாம். பிரிட்ஸ்கி பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த வென்யூவில் 33 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். மற்றபடி பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. பட் டீசன்ட் பிளேயர். சவுத் ஆஃப்ரிக்கா T20ஸில் 32 ஆவரேஜில் ஆடிட்டு இருக்கிற பிளேயர். இந்த சீசனில் இன்னும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. இந்த வென்யூவில் 43 ஆவரேஜில் 347 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நல்லா ஆடி இருக்காரு. எகென்ஸ்ட் பால் ராயல்ஸ் 2 மேட்ச்சில் 90 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு மேட்ச்சில் 78 ரன்ஸ் எல்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பிரிட்ஸ்கியும் சேம் கிளாஸன் மாதிரி தான் குவாலிட்டி பிளேயர். பட் ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் டீமில் ட்ரை பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ரிஸ்காக டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. பிரிட்ஸ்கி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 36 ஆவரேஜில் ஆடி இருக்காரு. பட் செகண்ட் இன்னிங்ஸில் 25 ஆவரேஜில் தான் ஆடி இருக்காரு. மல்டர் ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த வென்யூவில் 45 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அதுக்கு பிறகு பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. மல்டர் டீசன்ட் பேட்ஸ்மேன். 25-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். பட் பேட்டிங் ஆர்டரை மாற்றி ஆட வைக்கிறாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா T20ஸில் 27 ஆவரேஜில் 541 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் 20 ஆவரேஜில் 214 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எகென்ஸ்ட் ராயல்ஸ்னு பார்த்தா 3 இன்னிங்ஸில் 74 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தென் பவுலிங்கில் பவர் பிளேயில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். பட் ரீசன்ட் டைம்ஸில் விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. ஒரு பேட்டராக வேணால் டீமில் ட்ரை பண்ணலாம். 25-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். பட் மல்டர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் டீசெண்டாக பேட்டிங் ஆடி இருக்காரு. சேசிங்கில் பெருசாக நம்பர்ஸ் இல்லை. ப்ரிட்டோரியஸ் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். லாஸ்ட் மேட்ச் பவர் பிளேயில் 2 ஓவர் பவுல் பண்ணியிருந்தார். இந்த மேட்சுக்கும் பவர் பிளேயில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். தென் டெத் ஓவர்ஸ்லேயும் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. ரீசெண்டாக குளோபல் சூப்பர் லீக்கில் கன்சிஸ்டண்டாக விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். பட் இங்கே 2 மேட்ச்சில் விக்கெட்ஸ் எடுக்கலை. சவுத் ஆஃப்ரிக்கா T20ஸில் 16 இன்னிங்ஸில் 19 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் 7 மேட்ச்சில் 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எகென்ஸ்ட் பால் ராயல்ஸ் 2 மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. தென் டீசன்ட் பேட்டரும் கூட பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா 15-20 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். நூர் அகமது 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். விக்கெட் டேக்கிங் பவுலர். ஆல்மோஸ்ட் எவ்ரி மேட்ச்லையும் 2 விக்கெட்ஸ் வச்சு எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் சன்ரைசர்ஸுக்கு எகென்ஸ்டாக 4-4 எடுத்திருந்தாரு. லாஸ்ட் சீசன் இந்த வென்யூவில் பால் ராயல்ஸுக்கு எகென்ஸ்டாக 5-4 எடுத்திருந்தாரு. ஓவராலாக இங்கே 7 இன்னிங்ஸில் 13 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எகென்ஸ்ட் ராயல்ஸ் 2 இன்னிங்ஸில் 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. 1-2 விக்கெட்ஸ் மினிமம் எடுக்க முடியும். கேஷவ் மகராஜ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். சவுத் ஆஃப்ரிக்கா T20ஸில் ஆல்மோஸ்ட் எவ்ரி மேட்ச்லையும் 1 விக்கெட்டாவது எடுக்கிறாரு. இந்த வென்யூவில் 13 இன்னிங்ஸில் 13 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எகென்ஸ்ட் ராயல்ஸ் 4 இன்னிங்ஸில் 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இங்கே எஃபெக்டிவாக இருக்க முடியும். 1-2 விக்கெட்ஸ் எடுக்க முடியும். நவீன் உல் ஹக் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. எவ்ரி மேட்ச்லையும் 1 விக்கெட்டாவது எடுக்கிறாரு. இந்த வென்யூவில் 7 இன்னிங்ஸில் 5 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. இங்கே டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதால விக்கெட்ஸ் எடுக்க முடியும். ஜூனியர் டாலா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்ணாலும் விக்கெட் டேக்கிங் பவுலர். இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் லாஸ்ட் சீசன் ஒரு மேட்ச் பவுல் பண்ணி அதில் 5-4 எடுத்திருந்தாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் டீமில் ட்ரை பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ரிஸ்காக டீமில் ட்ரை பண்ணுங்க. 1-2 விக்கெட்ஸ் எடுக்க முடியும். பால் ராயல்ஸ் விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹர்மன் தென் தினேஷ் கார்த்திக். ஹர்மன் உள்ள பேட்டிங் ஆடுவார். டீசன்ட் பிளேயர். பிரிட்டோரியா கேபிட்டல்ஸுக்கு எகென்ஸ்டாக ஒரு 50 அடிச்சிருந்தாரு. 32 ஆவரேஜில் T20ஸில் ஆடிட்டு இருக்கிற பிளேயர். உள்ள பேட்டிங் ஆடுறாரு. டீசெண்டாக ஆட முடியும். தினேஷ் கார்த்திக் ஆல்மோஸ்ட் ஃபினிஷர் ரோலில் ஆடக்கூடிய பிளேயர். இங்கே 3 இன்னிங்ஸ் பேட்டிங் ஆடி பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். தென் க்ளவ் ஒர்க்லையும் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். டேவிட் மில்லர் நம்பர் 5ல் பேட்டிங் ஆடுவார். டீசன்ட் T20 பிளேயர். T20ஸில் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. லாஸ்ட் 2 மேட்ச்லையும் 40+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் எகென்ஸ்ட் டர்பான் 4 இன்னிங்ஸில் 35 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 4 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் டீசன்ட் பிளேயர். 30-40 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ப்ரிட்டோரியஸ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். நல்ல ஃபார்மில் ஆடிட்டு இருக்கிற பிளேயர். பெரிய இன்னிங்ஸ் ஆடக்கூடிய பிளேயர். சன்ரைசர்ஸுக்கு எகென்ஸ்டாக 97 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. தென் எகென்ஸ்ட் MI 83 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அட்டாக் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாகவும் டீசெண்டாக ஆடிட்டு இருக்காரு. பட் ஆல்மோஸ்ட் எவ்ரி மேட்ச்லையும் ஏர்லியாக 1-2 கேட்ச் ட்ராப் இருக்குது. அதுக்கு பிறகு தான் பெரிய இன்னிங்ஸ் ஆடுறாரு.
பட் பவர் பிளேல குயிக்காக 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். வான் பூரன் நம்பர் 4ல பேட்டிங் ஆடுறாரு, டீசன்ட் பிளேயர். லாஸ்ட் மேட்ச்ல 44 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாரு அகேன்ஸ்ட் ஜேஎஸ்கே. ஓவராலாக T20ஸ்ல 28 ஆவரேஜில் ஆடிட்டு இருக்காரு. சவுத் ஆப்பிரிக்கா T20ல 25 ஆவரேஜில் 319 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அகேன்ஸ்ட் டர்பான் 2 இன்னிங்ஸில் 47 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் ஒரு இன்னிங்ஸில் பேட்டிங் பண்ணி 36 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டீசன்ட் பிளேயர். ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் டீமில் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஜோ ரூட் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. இந்த சீசனில் 2 50s அடிச்சிருக்காரு. நல்லா ஆடிட்டு இருக்காரு. தென் பவுலிங்லையும் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்ல ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. இங்கேயும் சம்டைம் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார். தென் பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆட முடியும். பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் கன்சிடர் பண்ணணும். கேலிம் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். விக்கெட் டேக்கிங் பவுலர். எவ்ரி மேட்ச்லையும் விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. டெத் ஓவர்ஸில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார். ஸோ விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம். 1-2 விக்கெட்ஸ் எடுக்கலாம். டீசன்ட் பேட்டரும் கூட. பட் இங்கே எந்த அளவுக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும் டவுட்டு தான். முஜீப் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளேல 1-2 ஓவர். தென் டெத் ஓவர்ஸில் ஒரு ஓவர் பவுல் பண்ணுறாரு. எவ்ரி மேட்ச்லையும் விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. இங்கே பிச்சில் சப்போர்ட் கிடைக்கும். விக்கெட்ஸ் எடுக்க முடியும். அதுவும் செகண்ட் பவுல் பண்ணால் 2 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுக்க சான்ஸ் இருக்குது. மப்பாக்கா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லையும் விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. பட் லாஸ்ட் 3 மேட்ச்லையும் விக்கெட்ஸ் எடுக்கலை. பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணுறாரு. கிராண்ட் லீக்ல வேணா கன்சிடர் பண்ணுங்க. சம்டைம் விக்கெட்ஸ் எடுக்கலாம். ஃபார்ச்சூன் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். லாஸ்ட் மேட்ச்ல 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. 2 விக்கெட்டும் எடுத்திருந்தாரு. பவர் பிளேல அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்றாரு. இந்த வென்யூல 2 இன்னிங்ஸ்ல ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. எகென்ஸ்ட் சூப்பர் ஜெயின்ஸ் 4 இன்னிங்ஸ்ல 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பிச்சில் சப்போர்ட் கிடைக்கும். டீம்ல கன்சிடர் பண்ணுங்க. வெள்ளலகே லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். விக்கெட் டேக்கிங்ல பெருசா இல்லை. பட் விக்கெட்ஸ் எடுத்தா கொத்தா 3-4 விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய பவுலர். கொஞ்சம் யூஸ்டு ட்ராக்காக இருந்தால் விக்கெட்ஸ் எடுக்க முடியும். இங்கே செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னர்ஸுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். ஸோ விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம். சவுத் ஆப்பிரிக்கா T20ஸ்ல 2 இன்னிங்ஸ் பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுக்கலை. இந்த டீமை பாருங்க. இதில் கிளாஸ் அண்ட் தென் ஜூனியர் டாலாவை ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த டீமில் ஹெர்மன், பிரீட்ஸ்கி, தென் மகாராஜ் எல்லாம் மாற்றி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே எஃபெக்டிவாக இருப்பாங்க. கிராண்ட் லீக்ல ஹெர்மன், பிரீட்ஸ்கி, வான் பூரன், மல்டர், வெள்ளாலகே, தென் ஃபார்ச்சூன் எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஜோ ரூட், டிகாக், தென் முஜீபை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்ல பிரட்டோரியஸ், கிளாஸ் அண்ட் தென் நூர் அகமதை ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி ஃபேண்டசி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஃபேண்டசி சம்பந்தமான அப்டேட்ஸுக்கு கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். மிக்க நன்றி.